நல்லவர் ஆமென். Dieu est bon, amen. ஆகவே இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம். Nous allons nous diriger vers la parole de Dieu. கர்த்தர் அருமையான ஒரு நல்ல தருணத்தை எங்கள் வாழ்க்கையில இந்த நாளில் தந்திருக்கிறார். Le Seigneur nous a donné une bonne occasion de notre vie. ஆகவே நாம் சுகத்தோடு பலத்தோடு இந்த இடத்துல நிற்கிறது என்கிறது அது தேவனுடைய கிருபை. C'est la grâce de Dieu pour que nous soyons aujourd'hui assis à cette place et c'est la grâce de Dieu que nous avons la bonne santé aujourd'hui. நான் நடுகளும் சொல்லுகிறபடி நாம் தேவனுடைய திருச்சபையிலே வாழ்கிறது என்கிறது அது நாங்கள் செய்த நன்மையினாலோ நாங்கள் செலுத்தின கிரயத்தினாலோ அல்ல, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவன் எங்கள் மேல் வைத்த கிருபையினாலே நாம் தேவனுடைய சபையிலே அங்கத்தவர்களாயிருக்கிறோம். Aujourd'hui, si nous sommes membres de cette église, ce n'est pas par nos propres efforts, ce n'est pas par nous que nous sommes aujourd'hui à l'église, mais c'est uniquement par la grâce de Dieu. ஆகவே இந்த நாளிலே இருக்கிற நேரத்துக்கு தக்கதாக இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையை குறித்த சத்தியத்தை அறிந்து கொண்டதை கற்றுக்கொண்டதை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அது பிரயோஜனமாக இருக்கும்படி அந்த சத்தியத்தின் மேன்மையை அறிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களோடு இடைப்படுவாராக. Que le Saint-Esprit agit et parle avec nous afin que nous puissions connaître les mystères de la deuxième avenue de notre Seigneur Jésus-Christ. ஆகவே கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஒரு நம்பிக்கையான ஒரு விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையாய் இருக்கிறது. La deuxième avenue de notre Seigneur Jésus-Christ est une foi dans la vie chrétienne. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை அவர் இரட்சகராய் ஆண்டவராய் எங்களுடைய பாவத்திலிருந்து மீட்கும் பலியாய் அவர் வந்தது ஏதோ ஒரு சடதியாய் நடந்த காரியம் அல்ல. அவர் இந்த உலகத்துக்கு வந்தது தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாய் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறையாய் வந்தார். La première fois que le Seigneur Jésus-Christ est arrivé sur la terre, il est arrivé en tant que rédempteur pour nous sauver de nos péchés. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே இருப்பதற்கும் பிதாவை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறதற்கும் தைரியமாய் தேவ சமூகத்திலே கிட்டி சேர்க்கிறதற்கும் எங்களுக்கு கிருபையாய் இலவசமாய் இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு ரட்சிக்கப்பட்டதற்கு காரணமாய் இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை. La première venue de notre Seigneur Jésus-Christ, et c'est grâce à cela qu'aujourd'hui nous pouvons appeler Dieu notre Père et nous pouvons nous approcher de notre Père. ஆகவே நாம் இன்றைக்கு ஒரே சகோதரர்களாய் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சகோதரர்களாய் ஒரு திருச்சபையாய் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு கிடைத்த பெரிய சுலாக்கியமாய் இருக்கிறது. C'est une chance que nous, grâce à Dieu, grâce à Jésus-Christ, aujourd'hui nous sommes assis ici à cette place et nous sommes rassemblés par le sang de notre Seigneur Jésus-Christ. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்குறித்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல் எப்படி இந்த உலகத்திலே நடந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையும் இந்த உலகத்திலே நடக்கும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத விசுவாசம் கிறிஸ்தவத்தை கொண்டுள்ள நிச்சயமாய் இருக்கிறது. Comme autrefois, la venue du Seigneur Jésus-Christ a été annoncée par les prophètes dans l'Ancien Testament, de la même manière, dans la Bible, il est annoncé la deuxième avenue de notre Seigneur et c'est une foi profonde. ஆகவே தேவ மனுஷனாகிய எம்.எஸ். வசந்தகுமார் அவர்கள் எழுதின இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை வாசித்து வேதத்தையும் தியானித்து சில காரியங்களை அறிந்து கொண்டதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாராக. Le Saint-Esprit va me guider et va me diriger afin que je puisse vous annoncer les mystères de la venue de notre Seigneur Jésus-Christ également grâce au livre que j'ai pu lire. புதிய ஏற்பாட்டில் மட்டும் 318 தடவைகள் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகையை பற்றியும் சராசரி புதிய ஏற்பாட்டின் வசனங்களுக்குள்ளே 25 வசனங்களுக்கு ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி தீர்க்கமாய் இல்லாவிட்டால் உவமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். Dans le Nouveau Testament, il est mentionné 318 fois le mot de la venue de notre Seigneur Jésus-Christ et dans le Nouveau Testament, il est inscrit 25 fois. இதில் 50% அதிகமானது இரண்டாவது வருகையை பற்றிய முன்னறிவிப்பான தீர்க்கதரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Ce sont des prophéties qui nous préviennent à l'avance la venue de notre Seigneur. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த பொழுது அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி
33 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கடைசியாக சொல்லிவிட்டு சென்றார், நான் எப்படி இந்த உலகத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேனோ அதே போல மறுபடியும் நான் இந்த உலகத்துக்கு வருவேன் என்று அவருடைய வாயினாலே சொல்லிவிட்டு சென்றதை நாங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். Dans la Bible, nous pouvons lire que Jésus-Christ il est arrivé sur la terre, il a vécu 33 ans et demi sur la terre afin de réaliser la volonté du Père. Et il dit de la même manière que je pars aujourd'hui, que de la même manière je reviendrai sur terre. ஆகவே நான் வசனங்களை எல்லாம் காட்டி உங்களுக்கு சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த இவர்களுடைய புத்தகத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, வேதத்திலே நீங்கள் வாசிக்கிற பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். Je ne vais pas pouvoir vous montrer à travers la parole de Dieu la venue de notre Seigneur Jésus-Christ, mais vous le connaissez. Et également, je vais vous expliquer ce qui est également écrit dans le livre concernant la venue de notre Seigneur. ஆனால் நான் ஒரு காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த வாஞ்சையும் விருப்பம் உள்ளவர்களாய் வாழ்ந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். Ce que je veux vous appuyer aujourd'hui, c'est que quand on regarde l'Ancien Testament, les personnes qui croyaient en Jésus-Christ, ils avaient la foi et la conviction que Jésus-Christ viendrait sur terre. அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒருவரை ஒருவர் பார்க்கிற பொழுது மாரநாதா என்று வாழ்த்துவார்கள். அதற்கு அர்த்தம் கிறிஸ்து வருகிறார் என்று ஒருவரை ஒருவர் அவர்கள் வாழ்த்துகிற காரியம் நடந்து இருக்கிறது. Dans l'Ancien Testament, quand les gens se voyaient, ils disaient Maranatha, ce qui veut dire que Jésus-Christ arrive bientôt. ஆகவே இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றிய எந்த விதமான அக்கறையும் இல்லாதவர்களாக, அதை குறித்த தெளிவும் இல்லாதவர்களாக நாம் கிறிஸ்தவர்கள் என்று வாழ்கிறது ஒரு பரிதாபமான ஒரு காரியமாயிருக்கிறது. Aujourd'hui, nous ne pouvons pas vivre en tant que chrétiens en ne croyant pas ou en n'espérant pas en la venue de notre Seigneur. ஆகவே நாம் இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து நாம் எப்போதும் நாம் வாசிக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே பார்த்து நாம் வியாக்கியானம் செய்வதற்கும் அதை அறிந்து கொள்வதற்கும் நாம் உட்பட வேண்டும். Aujourd'hui, nous allons comparer l'Ancien Testament et le Nouveau Testament et voir les sujets qui vont nous éclairer sur le Nouveau Testament. ஆகவே நாம் அப்படி நாம் பார்க்கவும் அதை அறிந்து கொள்ளவும் நாம் தவறுகிற பொழுது எங்களுடைய புரிதலும் நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிற விதத்திலே ஒரு தவறான கண்ணோட்டத்துக்குள்ளே போய்விடுவோம். Lorsque nous oublions de lire et de connaître ces paroles, nous allons nous détourner de la parole de Dieu. உபாகமத்திலே 28வது அதிகாரத்திலே நான் வசனங்கள் வாசிக்க மாட்டேன். சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் அறிந்திருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினால் எழுதப்பட்ட 5வது புத்தகம் உபாகம புத்தகம். அந்த உபாகம புத்தகத்திலே 28வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்க பார்ப்பீர்களானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறது, எப்படி தேவனுடைய சாபம் வருகிறது என்கிறதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயினால் எழுதப்பட்டு இருக்கிற புத்தகத்திலே 28வது அதிகாரத்திலே பார்க்கலாம். Quand nous allons voir le livre de Deutéronome, le chapitre 28, le livre qui a été écrit par Moïse, nous voyons que le Seigneur annonce dans ce chapitre les malédictions et les bénédictions que peut avoir le peuple d'Israël, ce livre qui fut écrit par Moïse. 28வது அதிகாரம் உபாகமத்தில் இருக்கான்றது சில பேருக்கு பிரச்சனை தான். ஏன்னா உபாகமம் தான் வாசிக்கிறதே இல்லை. Il y a des personnes qui se demandent est-ce qu'il y a un chapitre 28 dans le livre de Deutéronome parce qu'on ne le lit pas. நாம வேதத்தை வாசிக்கணும். Nous devons lire la Bible. அதுல நீங்க அழகா சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்னது ஆசீர்வாதம். Il est écrit dans le livre que si nous obéissons aux règles et aux commandements de Dieu, alors nous obtiendrons les bénédictions. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது அவர்கள் சாபத்தையும் தேவனாலே வருகிற காரியத்தையும் அவர்கள் வாழ்க்கையில பெற்றுக் கொண்டார்கள். S'ils n'obéissaient pas à la parole de Dieu et au commandement de Dieu, ils n'obtiendront pas les bénédictions que Dieu leur a réservées. நீங்க பழைய ஏற்பாட்டை வாசிக்கிற பொழுது இஸ்ரவேலர்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் அம்மோனியர்களா இருக்கட்டும், பெலிஸ்தீரா இருக்கட்டும், மீதியானவர்களா இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் அவர்கள் ஜெயித்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கலாம். On voit dans la Bible qu'à chaque fois que le peuple d'Israël obéissait aux commandements et aux ordres de Dieu, que ce soit les Ammonites, que ce soit les Philistins ou les Madians,
toutes les personnes qu'il combattait, il gagnait la guerre. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, ராஜாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. Regardez la vie des rois. அவங்க எப்பெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து யுத்தங்களை செய்தாங்களோ எதிரிகளை அவங்க ஜெயித்தாங்க. À chaque fois qu'ils entendaient écouter la parole de Dieu, lorsqu'ils allaient au combat, ils gagnaient tout le temps contre les ennemis. ஆனா தேவனுடைய வார்த்தை இல்லாம கீழ்ப்படிதல் இல்லாம போகிற பொழுது அவங்க என்ன செய்தாங்க? சத்துரு அவர்களை மேற்கொண்டாங்க. Et à chaque fois, nous voyons qu'ils allaient à la guerre sans obéir aux ordres et aux commandements de Dieu, ils perdaient face à l'ennemi. அப்ப புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டை நாம சரியா ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்போமா இருந்தா எப்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்களோ இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிந்தார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்குள்ளே ஜெயம் வந்தது. எப்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆகிய அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். Nous voyons dans la Bible qu'à chaque fois que le peuple d'Israël obéissait aux commandements de Dieu, ils pouvaient obtenir les bénédictions que le Seigneur leur a réservées, c'est-à-dire d'aller au pays de Canaan. Mais à chaque fois qu'ils n'obéissaient pas, ils perdaient face à l'ennemi. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்குறிக்கப்பட்டதும் கொடுக்கப்பட்டதும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஒழிய பரலோகத்துக்குரிய நித்தியத்துக்குரிய காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. On voit dans le Nouveau Testament que les bénédictions que les peuples d'Israël pouvaient obtenir, c'était les bénédictions qui étaient en rapport avec tout ce qui était terrestre, mais pas les bénédictions spirituelles. நீங்க பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள்ல 6 காலேபும் யோசுவாவும் தான் வெளிப்பட்டவங்கள வந்தது. மிச்சவங்கெல்லாம் 6 சுதந்திரித்தது வனாந்திரத்திலே அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் எழுத்தின்படியான கானான் தேசத்தை சுதந்திரிச்சாங்க. On voit que dans la Bible, que le peuple d'Israël qui est parti du pays d'Égypte n'ont pas pu tous aller dans le pays de Canaan. Seul Caleb et Josué ont pu pénétrer dans ce pays. ஆகவே பாருங்க, பழைய ஏற்பாட்டுல சத்துருவை நேசிக்க சொல்லி வெளிப்படையா ஒன்றும் சொல்லல. Dans l'Ancien Testament, il n'est pas expliqué d'aimer nos ennemis. ஆகவே சத்துருவுக்கு சனிக்கட்டுதலை செய்யணும்னு தான் சொன்னாங்க. Il est écrit dans la Bible qu'il faut aller contre l'ennemi. ஆகவே அநேக சங்கீதங்களை நாங்க வாசிக்கிற பொழுது கூட நாம கவனமா இருக்கணும். நம்ம சங்கீதங்களை முன்னுக்கிருந்து வாசிக்க அவனை வீழ்த்தும் இவனை வெட்டும் என்று சொல்ற சங்கீதங்களை நாம எடுத்து நாம அதை நாம வாசிச்சு இந்த இடத்துல இருந்து சொல்றத நாம கவனமா இருக்கோம். Dans le livre de Psaume, par exemple, il est écrit que nous devons tuer l'ennemi ou abattre l'ennemi. Mais ces paroles, nous ne devons pas prendre sérieusement. கூட அவங்க சத்துருவை அழிச்சதும் சத்துருவை மேற்கொண்டதையும் சொல்றாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னார். Parce que dans l'Ancien Testament, il est inscrit qu'il faut tuer ou combattre l'ennemi. Mais dans le Nouveau Testament, que dit Jésus? Il dit d'aimer vos ennemis. ஆகவே அப்படி பார்க்க போனா புதிய ஏற்பாட்டில் நாம வாசிக்கிற நிருபங்களா இருக்கலாம், சுவிசேஷங்களா இருக்கலாம், எங்களுக்கு ஒன்றை என்ன போதிக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பின்பற்றி வந்த எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் பின்பற்றுவதற்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை. எங்களுக்கு முன்மாதிரி தாவீதோ இல்லாவிட்டால் சாலமோனோ இல்லாவிட்டால் மோசேயோ இல்ல, எங்களுக்கு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Dans le Nouveau Testament, que ce soit les évangiles ou les épîtres, que dit les versets, que dit les Bibles, c'est de suivre Jésus-Christ qui est notre exemple. Ce n'est plus Moïse ou David ou Salomon qui sont nos exemples, mais c'est Jésus-Christ qui devient notre exemple. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு நாட்களில வாழ்கிற எங்களுக்குள்ள அவர்களுடைய தரத்திலும் பார்த்திலும் நாங்கள் பின்பற்றி வருகிற நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற எங்களுடைய தரம் அது மேன்மையானதாய் காணப்படுகிறது. Nous voyons que par rapport à l'Ancien Testament, aujourd'hui, les principes et les fondements que nous observons sont beaucoup plus meilleurs, sont mieux que ceux qui étaient dans l'Ancien Testament. ஆனா அவர்கள் சொல்லாவிட்டாலும் அநேகர் தேவனுக்காக அப்படிப்பட்ட தரத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். Et beaucoup de personnes ont vécu ainsi. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் என்கிறது வெளிப்படையாய் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படாவிட்டாலும் அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் மறைபொருளாய் பழைய ஏற்பாட்டிலே நடந்து கொண்டிருந்தது. Même si les mystères, les secrets du royaume de Dieu n'étaient pas expliqués clairement dans le Nouveau Testament, ils étaient plutôt cachés. ஆனால் அந்த முன்குறித்தலும் தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறினதை நாம் எதிலே பார்க்கலாம்? புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Mais on peut voir que tout ce qui a été annoncé dans l'Ancien Testament se sont réalisés dans le Nouveau Testament. ஆகவே தேவனுடைய ராஜ்யம், அதாவது பெந்தெகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வெளியரங்கமாய்
எண்ணெய் ஊற்றப்பட்டதுக்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் சபை என்ற காரியத்திலே இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டு ஆங்காங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே நாம இணைந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Le jour de la Pentecôte, lorsque le Saint-Esprit est descendu sur la terre, alors nous avons pu connaître et l'Église a été fondée pour que nous puissions connaître les mystères et le royaume de Dieu. ஆக தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? நம்முடைய திருச்சபையில நாம் இணைந்து தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய சத்தியத்தினாலே மீட்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது கிரியை செய்வது என்கிறதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. Nous ne devons pas oublier qu'aujourd'hui, où se trouvent les mystères du royaume de Dieu, elles se trouvent en nous, dans l'Église et également en nous. ஆகவே நாங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாங்கள் வாசிக்க கேட்போம். Nous allons prendre Marc chapitre 9 verset 1. Il leur dit encore, je vous le dis en vérité, quelqu'un de ceux qui sont ici ne mourront point, qui n'ait vu le royaume de Dieu venir avec puissance. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே சொன்னதை நாம் சரியாய் புரிந்து கொள்ளணும். சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதற்கு முன்பதாக அவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்னார். Dans le verset Marc chapitre 9 verset 1, c'était une parole que Jésus-Christ a prononcée et il dit de ceux qui sont ici ne mourront point, qui n'aient vu le royaume de Dieu venir avec puissance. நான் சொன்னேன், இப்பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யம் என்கிறது தேவனுடைய சபை திருச்சபையிலே, அதை நாம தமிழர்களா இருக்கலாம், வேறு வேறு மொழியில இருக்கலாம், ஆங்காங்கே கூடி ஆராதிக்கிற நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். Aujourd'hui, nous sommes membres du royaume de Dieu parce que nous sommes dans l'église, que nous soyons un peuple tamoul ou quels autres peuples que ce soit, lorsque nous sommes dans l'église, nous sommes dans le royaume de Dieu. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த உலகம் முழுவதையும் அவர் ஆட்சி செய்யத்தக்கதாக ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்கிற ஒரு நாள், அதுதான் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்று சொல்லப்படுகிற அந்த நாளுக்காகத்தான் ஒவ்வொரு திருச்சபையும் திருச்சபை ஜனங்களும் எதிர்பார்த்து தேவனை காத்து கொண்டிருக்கிறார்கள். Il y aura un jour où notre Seigneur arrivera en tant que roi des rois et seigneur des seigneurs, et toutes les personnes qui sont rassemblées dans les églises acclameront et attendront l'avenue de notre Seigneur Jésus-Christ. நான் இப்போது முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இல்லை. Je ne dis pas que nous sommes tous dans le royaume de Dieu. ஆகவே பிசாசுடைய ராஜ்யமும் அவருடைய ஆளுகையும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. Le royaume de diable aussi se réalise un peu partout dans le monde. அதிலிருந்து பிடிக்கப்பட்டவர்களாய் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் தேவராஜ்யமாய் அவருடைய பிள்ளைகளாய் இணைந்து ஆராதிக்கிறோம். Mais les enfants de Dieu qui ont été séparés du monde, qui ont été prédestinés et séparés du malin, eux ils sont dans le royaume de Dieu. ஆனால் கிறிஸ்துவுடைய வருகையின் பொழுது இந்த உலகம் முழுவதையும் அவர் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து அவர் நியாயம் தீர்க்கிறவராய் நியாயாதிபதியாய் அவருடைய அரசாட்சிக்கு கீழே இந்த உலகத்திலே தேவனோடு இருக்கிற நாம் ஆளுகை செய்வோம் என்கிற அந்த பெரிதான சத்தியத்தில் அநேகர் குழம்பி இந்நாள் வரைக்கும் இந்த சத்தியத்தில் குழப்பி அடித்துக் கொண்டா இருக்கிறார்கள். Mais il faut savoir qu'un jour notre Seigneur Jésus-Christ arrivera sur terre et à ce moment-là il rassemblera tous les royaumes sous sa main et il sera le juge des juges et ce sera lui qui jugera le monde et nous serons avec notre Seigneur en train de régner sur cette terre. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்த வசனங்களை நாங்கள் பேர்ந்து பார்ப்போம். ஆனால் 2 வசனங்களை நான் முன்னுக்கு வைத்து இன்றைக்கு நான் சொல்ல வார காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனமும், அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாங்கள் எடுத்து வாசிப்போம். Nous allons prendre donc Actes chapitre 14 verset 22. Jean 3 verset 3. Jésus lui répondit, en vérité, je te le dis, si
un homme ne naît de nouveau, il ne peut voir le royaume de Dieu. 5வது வசனத்தை வாசிக்கிறோம். Et le verset 5. வாசிக்கிறோம். Jésus répondit, en vérité, je te le dis, si un homme ne naît d'eau et d'esprit, il ne peut entrer dans le royaume de Dieu. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் 14:22. Actes chapitre 14, verset 22. Fortifiant l'esprit des disciples, les exhortant à persévérer dans la foi et disant que c'est par beaucoup de tribulations qu'il nous faut entrer dans le royaume de Dieu. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இந்த 2 வசனங்களையும் ஒப்பிட்டு யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தையும் அப்போஸ்தலர் நடபடிகளிலே 14:22 ஒப்பிட்டு காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். Nous allons voir certaines choses en comparant les 2 versets que nous avons lus, Jean 3 versets 3 et 5, Actes chapitre 14 verset 22. ஆகவே நாம் யோவானிலே சொல்லப்பட்டபடி நாம் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ஆகவே 5வது வசனத்திலே சொல்லுகிறபடி ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். Jésus il dit dans Jean chapitre 3 verset 3 que en vérité je te le dis, si un homme ne naît d'eau et d'esprit, il ne connaîtra pas le royaume de Dieu. இந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். இதை குறித்த காரியத்திலே தெளிவு இருக்கிறது. உண்மையா ரட்சிக்கப்பட வேணுமா இருந்தால் நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளணும், என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்திருக்கிறார் என்று நாம் அதை அறிந்திருக்கிறோம். Nous savons que si nous voulons être sauvés, nous devons connaître Dieu avant que le Seigneur puisse nous sauver de nos péchés. Et ces 2 versets-là, nous connaissons, nous avons appris des choses concernant ces versets. ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, சீசருடைய மனதை திடப்படுத்தி அதாவது என்ன சொல்லப்பட்ட அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும் என்று சொல்றாரு, பிரவேசிக்க முடியும் என்று சொல்றாரு. Et dans le verset 22 que dit Paul, il dit que nous devons persévérer dans la foi et que c'est à travers beaucoup de tribulations que nous devons entrer dans le royaume de Dieu. அப்ப இங்க ஒரு புதிய காரியத்தை சொல்றாரு, உபத்திரவம் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Il dit une chose nouvelle ici, il dit que des tribulations sont mises devant nous. பழைய ஏற்பாட்டுல பார்க்க உபத்திரவம் என்று சொல்லுகிறது நம்ம எப்படி விளங்கிக் கொள்ளலாம், தேவன் இல்லாது, அதாவது தேவனோடு அவர்கள் கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை உபத்திரவமாக காணப்படுகிறது. Dans l'Ancien Testament, que pouvons-nous comprendre par tribulation? C'est de vivre une vie où le Seigneur n'est pas avec nous. ஆனா புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவ இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையில தேவனோடு நடந்தாலும் எங்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க, உபத்திரவம் வைக்கப்பட்டிருக்கிறது. Mais que dit dans le Nouveau Testament que même si nous sommes des enfants de Dieu sauvés par le sang de notre Seigneur Jésus-Christ, même si nous sommes des enfants de Jésus, il y aura quand même des tribulations. உண்மையா ஒரு மனம் திரும்பின ஒரு விசுவாசி இல்லாட்டி தேவனுடைய பிள்ளைகள வாழ்க்கையை நீங்க சரியா நீங்க அவங்களோட நேரம் செலவழிச்சிருப்பீங்களா இருந்தா அவங்க ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த ரட்சிப்புக்காக அவங்க தங்களோட வாழ்க்கையில அடைந்த அவமானங்கள், நெருக்கங்கள், துன்பங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. Mais si vous côtoyez, vous connaissez des chrétiens qui ont accepté le Seigneur Jésus-Christ dans leur vie, vous verrez que eux aussi, que dans leur vie, ils ont rencontré beaucoup de problèmes, beaucoup de tribulations. எங்களுக்கு ஏன் அந்த ரட்சிப்பிட மேன்மை தெரியல தெரியுமா? நாம திருமணத்துக்காக ரட்சிக்கப்பட்டனாங்க. Aujourd'hui, pourquoi est-ce que nous ne voyons pas la grandeur du salut? Parce que nous sommes venus à l'église aujourd'hui, nous avons obtenu le salut pour avoir le mariage. எங்களுக்கு
சபைக்குள்ள வந்துட்டோம். Aujourd'hui, comment est-ce que nous sommes entrés dans l'église? Nous avons connu simplement l'évangile qui disait aujourd'hui, si tu viens à l'église et que tu acceptes Jésus-Christ dans ta vie, alors toutes tes maladies partiront ou tous tes problèmes financiers disparaîtront. நான் அது சொன்னது தவறுன்னு சொல்லல. ஆனா வந்தவங்களை இயேசு அதற்காக உனக்காக மரிக்கல. இயேசு மரிச்சது என்னத்துக்காக என்கிற அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிவும் இல்லாதவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம். Pourquoi je dis cela? Parce que cet évangile, c'est pas quelque chose de faux, mais ce que je veux vous expliquer, c'est que ce n'est pas seulement ça, l'évangile. L'évangile, c'est également comprendre et connaître que le Seigneur Jésus-Christ s'est sacrifié sur la croix pour nos péchés. Et aujourd'hui, vous pouvez me demander, est-ce que c'est sans connaître l'évangile que vous avez annoncé? Réfléchissez bien. Dans cette église, ceux qui ont obtenu le baptême et qui ont été sauvés, combien de personnes sont assises aujourd'hui à cette place? Si vous regardez clairement, vous connaîtrez la bonne réponse. Celui qui est venu à l'église pour obtenir un besoin, il l'a obtenu. Et celui qui est venu pour obtenir un titre de séjour, il l'a obtenu, il est parti. Celui qui voulait avoir un travail et qui est venu à l'église pour cela, dès qu'il a obtenu un travail et qu'il a su qu'il obtiendrait le double quand il travaillerait le dimanche, il est parti. நான் விடுதலை ஆக முடியாத ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதுதான் பாவத்தின் வல்லமை, பாவ பிரச்சனை என்று ஒருவன் உணர்ந்து அதற்கு விடுதலையும் வழியும் இயேசுவே என்று அறிந்தவன் இந்த நாள் வரைக்கும் தேவனை ஆராதிக்கிறவனாய் காணப்படுவான். Mais celui qui a compris que la seule délivrance qu'il peut obtenir des péchés, c'est uniquement et par le seul moyen de Jésus-Christ, cette personne-là est encore assise aujourd'hui dans cette église. அதனாலதான் நான் சொன்னேன், தேவனை நாம ஏற்றுக்கொண்ட நாள்ல உண்மையாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமா இருந்தால், தேவனை ஏற்றுக்கொண்டு சத்தியத்துக்கு நடக்கங்களை ஒப்பு கொடுத்திருப்போமா இருந்தால், போராட்டம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது எங்களுக்கு முன்பாய் வைக்கப்படவில்லை. Aujourd'hui, si nous avons réellement obtenu le Seigneur Jésus-Christ dans notre vie, alors une vie qu'il n'y a pas de tribulation, ça n'existe pas. நீங்க நினைக்கலாம் இரண்டாம் வருகையை குறித்து சொல்ல போறார், அதே இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று. இந்த இரண்டாம் வருகையை பற்றி குழப்புகிற காரியத்தை சொல்லுவதற்காகத்தான் இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Vous pouvez vous demander pourquoi est-ce qu'il parle des tribulations alors qu'il est venu annoncer la seconde venue de Jésus-Christ, mais c'est quelque chose qui en fait partie. இயேசு சொன்னார் யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். Jésus-Christ, il a écrit dans Jean chapitre 16 verset 33 que dans le monde vous aurez des tribulations, mais soyez forts, vous vaincrez. அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், எங்களுக்கு முன்மாதிரி உலகத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒழிய பழைய ஏற்பாட்டில வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இல்ல என்கிறத நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னேன். C'est pour cela qu'au début je vous ai expliqué, je vous ai dit que notre seul exemple que nous devons regarder, c'est uniquement le Seigneur Jésus-Christ. Ce n'est pas les saints qui se trouvent dans le Nouveau Testament. நீங்க இயேசு கிறிஸ்துவை சரியாக நீங்க பார்த்திருப்பீங்களா இருந்தா, அவர் அந்த ரட்சிப்பை இந்த உலகத்துல நிறைவேற்றுவதற்கு, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அவர் கொடுத்த கிரயம் அதிகமாய் காணப்படுகிறது. Si vous regardez la vie de Jésus-Christ, pour pouvoir réaliser la volonté du Père, il a donné beaucoup, il s'est offert sa vie lui-même, il a fait beaucoup de sacrifices. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். Pour pouvoir réaliser la volonté du Père, Jésus-Christ, il est arrivé sur la terre. அவருடைய பிறப்பிலே உபத்திரவம் இருந்தது. Dès sa naissance, il y avait des problèmes. அவர் வளர்ந்து வருகிற பொழுது ஏரோது ராஜாவினாலே அவரை கொல்லத்தக்கதாக அவருக்கு பிரச்சனைகள் வந்தது. Lorsqu'il est né sur la terre, le roi Hérode voulait tuer tous les enfants à cause de lui. ஆகவே நடந்ததன்படி அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். Et ainsi, Jésus est emmené vers l'Égypte. அந்த காலத்துல தேவன் அந்த காரியத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இயேசுவை கொல்லுவதற்காக இருந்த ஏரோதின் சேவகர்கள் என்ன செய்தார்கள்? எருசலேமிலே ஒரு வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்துவிட்டார்கள்?
செய்தார்கள்? வெட்டினார்கள். வேதம் சொல்லுகிறது ஒரு கூக்குரலும் அழுகையும் அந்த இடத்துல உண்டானது என்று சொல்லி. Dans la Bible, il est écrit que lorsque le roi Hérode voulait tuer Jésus-Christ, il a été emmené vers l'Égypte. L'Égypte, et que qu'ont fait les soldats? Ils ont tué tous les enfants qui étaient nés à Jérusalem. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து அவர் நொறுக்குதலையும் அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எதை பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக வைத்து போனார் என்றால், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமாயிருந்தால் நாம் நொறுக்குதல் கூடவே கடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். Nous voyons dans la vie de Jésus que dès qu'il est né, il a eu des tribulations jusqu'à la fin de sa vie. De la même manière, nous qui sommes appelés à vivre pour le Seigneur, nous allons vivre et traverser ces tribulations. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நான் அதிகமாக சொல்லாவிட்டாலும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினவராய் அவர் சொல்லிட்டு போனார், நான் போகிறேன், மறுபடியும் நான் வருவேன் என்று. Même si je ne peux pas détailler la vie de Jésus maintenant, vous savez que le Seigneur Jésus-Christ, il a dit une parole, aujourd'hui j'y vais, mais un jour je reviendrai. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பதாக, எடுத்துக்கொள்ளுதலுக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய பொழிவு இந்த உலகத்திலே உண்டாகி அப்போஸ்தலர் நடபடிகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலால் பெந்தெகோஸ்தேயில தேவனுடைய திருச்சபைகள் ஆரம்பிக்கிற காலத்தை உங்களுக்கு முன்பு கொண்டு வருகிறேன். Aujourd'hui, je vais vous amener à la période où Jésus-Christ est parti vers le ciel et monté, et le jour de la Pentecôte, le Saint-Esprit est répandu sur les églises, et l'Église a commencé ce jour-là. அவர்கள் எப்படிப்பட்ட உபத்திரவத்திலே கடந்து போனார்கள்? À travers quelles tribulations ils sont passés? நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க வாசித்துக் கொண்டு வருவீர்களானால், தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய சுவிசேஷத்திற்காக அவர்கள் செயல்படுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி அவர்களை காத்திருக்க சொல்லுகிறார். On voit dans la Bible que le Seigneur Jésus leur a demandé de patienter et d'attendre avant de pouvoir annoncer la parole de Dieu. காத்திருக்க சொன்னவர் பரிசுத்த ஆவியினால் நிறைவை பெற்றதற்கு பிறகு பேதுருவோடு 11 பேரும் எழுந்திருந்து ஜூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கொலை செய்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துக்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சுவிசேஷத்தை இந்த உலகத்திலே பரப்பினார்கள். Après qu'ils ont obtenu le Saint-Esprit, Pierre et les 11 disciples se sont levés et ont commencé à annoncer que le Seigneur que vous avez crucifié, le Jésus que vous avez crucifié, est le seul véritable Dieu. அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம், படித்து பாருங்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏறக்குறைய அறிந்தபடி அப்போஸ்தலர்களாய் இருந்தவர்களுடைய மரணங்கள் இயற்கையாய் நடக்கிறபடி அல்ல, இயற்கைக்கு மாறாக அசாதாரணமான முறையிலே தங்களுடைய ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக கொடுத்ததை இந்த உலக வரலாறு எங்களுக்கு சொல்லுகிறது. On peut voir, et le monde dit clairement que les disciples ont sacrifié leur vie, pas de manière naturelle, mais de manière à ce qu'ils passent par des tribulations, et à la fin ils ont tous souffert pour pouvoir annoncer la parole de Dieu. புதிய ஏற்பாட்டிலே முதலாவது இரத்த சாட்சியாக ஸ்தேவானை குறித்து நீங்கள் பார்க்கலாம். ஸ்தேவானுடைய மரணத்தை பார்க்கலாம். அந்த மரணத்துக்கு காரணமாகவும் அந்த மரணம் செய்யப்படுகிற போது ஸ்தேவானுடைய அந்த உடுப்பை பாதுகாத்தவனாகிய ஒரு வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாலிபனுடைய பெயர் தான் எபிரேய மொழியிலே சவுல் என்று சொல்லப்பட்ட கிரேக்க மொழியிலே பவுலா இருக்கிறார். Aujourd'hui, nous pouvons voir que dans la Bible, la première personne qui s'est sacrifiée pour pouvoir annoncer la bonne nouvelle de Jésus-Christ, c'était Étienne, qui a été lapidé ce jour-là. Et nous voyons qu'il y avait un jeune hébreu qui a conservé ses vêtements, et cet homme, c'est Saul, que nous l'appelons en grec Paul. பவுலுடைய அந்த வாழ்க்கையை நாங்கள் அநேக தரம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அவனுடைய ஊழியத்தையும் ஊழிய அழைப்பையும் ஒரு முறை நாம் வாசிக்க அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். Nous allons voir la vie de Paul. Pour cela, nous allons regarder Actes chapitre 9. வாசிப்போம் ஒன்றிலே. À partir du verset 1. Cependant, Saul, respirant encore la menace et le meurtre contre les disciples du Seigneur, se rendit chez le souverain sacrificateur. Verset 15 et verset 16. Mais le Seigneur lui dit, va, car cet homme est un instrument que j'ai choisi pour porter mon nom devant les nations, devant les rois et devant les fils d'Israël. Et je lui montrerai tout ce qu'il doit souffrir pour mon nom.
அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்தும் அவனுடைய அழைப்பை குறித்ததான காரியத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். Dans ce verset, nous pouvons voir que ce verset s'adresse à Paul et c'est l'appel de Paul qui est inscrit dans ce verset. முதலாவது அவன் அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறவனாய் இருப்பான். Le Seigneur dit à Ananias, va vers Paul, car c'est un instrument que j'ai choisi afin qu'il se présente devant les nations, devant les rois et devant les fils d'Israël. இரண்டாவது சொல்லுகிறார், Deuxième chose, என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்கிறதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். Deuxièmement, le Seigneur nous dit, je lui montrerai tous ceux qui doivent souffrir à cause de mon nom. அதாவதுதான் நீங்க பவுலுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்ப்பீர்களானால், பவுல் வாழ்ந்த அந்த காலத்துல ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. Nous voyons que les Romains régnaient sur les pays où Paul était appelé pour vivre pour Jésus-Christ. ஆகவே பவுல் ரோம் மட்டும் தைரியமாய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்னதனால் வேதத்திலே பார்க்கிறோம், அவர் உலகின் கடைமுறை மட்டும் என்கிற அந்த ஒரு வார்த்தையை பவுல் பயன்படுத்தி சொல்லுகிறார், எனக்கு கர்த்தர் தந்த அழைப்பை நான் நிறைவேற்றினேன் என்று. Paul dit à la fin qu'il a réalisé l'appel que le Seigneur lui a fait, même à travers les tribulations. நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஏற்ற நேரம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, 4 சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டு கடைசி சாம்ராஜ்யமாய் ரோம சாம்ராஜ்யத்தின் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி வந்தார். அந்த மீட்பின் சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்காக அவருடைய அழைப்பை நிறைவேற்றின ஒரு தேவ ஊழியக்காரனாய் காணப்படுகிறார். On peut voir que Paul est un serviteur de Dieu qui a réalisé la volonté que le Seigneur lui a dit, même si à ce moment-là les Romains régnaient sur les différents pays. சொல்லுகிறார்கள், அன்று ரோமர்கள் போட்ட சாலை இன்றும் பாரம்பரியமாக இருக்கிறது என்று அன்று சொல்லுவார்கள். உலகத்தில் எல்லா திசையிலும் இருந்து ரோமை நோக்கி நாங்கள் நகர்வோம் என்ற திட்டத்தோடு ரோமர்கள் ரோட்டுகளை உலகெங்கும் போட்டார்கள். அந்த ரோட்டு போடுதல் சுவிசேஷம் பரவுவதற்கு அது வசதியாக இருந்தது. கர்த்தர் அந்த ஏற்ற நேரத்தையும் சாம்ராஜ்யத்தையும் ஆளுகையையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் வடிவமைப்புக்குள்ளாய் கொண்டு வந்துதான் இந்த மீட்பின் செய்தியை தேவன் எங்களுக்கு தந்தார். Nous voyons qu'à l'époque, les Romains avaient préparé plusieurs chemins afin que tous les gens du pays puissent venir et adorer leur Dieu dans leur pays. Mais ces chemins ont été utilisés afin que les disciples puissent annoncer la parole de Dieu. Cette chose qui a été commencée par les Romains, Dieu en a servi pour pouvoir annoncer l'évangile. ஆகவே பவுல் தேவனுடைய தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே தரிசனத்தின்படி அவன் மக்கெதோனியா தேசத்துக்கு அவன் ஊழியத்துக்காய் போகிறதை நீங்கள் பார்க்கலாம். On peut voir que Paul se dirige vers l'académie pour pouvoir annoncer la parole de Dieu. ஆகவே தரிசனத்தை கண்டான், கேட்டான், தரிசனத்தின் பாதையிலே அவன் நடந்தான். On voit qu'il a compris l'appel de Dieu et il a agi et il est allé vers l'appel de Dieu. ஆகவே 12வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றாயிருந்த தலைமையகமானது ரோம குடிகளினாய் இருந்தது. அந்த ரோம குடிகள் பிலிப்பி பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. அந்த பிலிப்பி பட்டணத்திலே அவன் சில நாள் தங்கியிருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்தான். On voit que Paul est allé tout d'abord vers la Macédonie et ensuite il a travaillé, il a annoncé la parole de Dieu vers un village qui s'appelait Philippe. நீங்க பார்க்கலாம் 22வது வசனத்தில அவன் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அவன் ஊழியங்களை செய்கிற பொழுது ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி, அதிகாரிகள் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனுடைய வஸ்திரங்களை கிழித்ததும் அல்லாமல் அவனை மறிக்கத்தக்க அளவுக்கு அவர்களை அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். On voit que lorsqu'il a commencé à annoncer la parole de Dieu, les personnes et les chefs, les rois se levaient contre lui et déchiraient même ses vêtements et le frappaient. ஆகவே அவர்களை அடித்தது மாத்திரமல்ல, சிறைச்சாலையிலே போட்டார்கள். Non seulement ils l'ont frappé, mais ils l'ont également emprisonné.
சிறைச்சாலையில இருந்து அவர்களை காக்கும்படி சிறை அதிகாரிகள் ராணுவங்களை வைத்தார்கள். On voit qu'afin que Paul ne puisse pas s'échapper, il y avait des gardes qui étaient devant la prison. ஆனா இந்த காரியத்தை எனக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டாரு, இல்லாட்டி இதுல நம்ம ஊழியம் செய்வோம் என்று சொல்லி நாங்க போனோமா இருந்தா அந்த அடி விழுந்த சுவிசேஷத்துல நாங்க என்ன சொல்லுவோம், இது தேவனுடைய சித்தம் இல்ல, இவர் ஏதோ உங்களை அனுப்பிட்டாருன்னு சொல்லி இருப்போம். Mais si c'était nous à la place de Paul, que dirions-nous? Nous dirons que c'est pas la volonté de Dieu pour que je sois frappé ainsi. ஆகவே தேவனுடைய வழிநடத்தலுக்கு தான் பவுல் போனார். அங்க என்ன இருந்தது? உபத்திரவம் இருந்தது. தேவனுடைய வழிநடத்தலுக்கு தான் பவுல் போனார். அங்க என்ன இருந்தது? சிறையிருப்பு இருந்தது. C'est vers la voie que Dieu lui a montré que Paul est parti, et qu'est-ce qui s'est trouvé? Des tribulations. C'est vers la voie de Dieu que Paul est parti, et qu'est-ce qu'il y avait? Il y avait la prison. ஆகவே பவுலை குறித்து நீங்க பார்க்க வேணும். பவுலுடைய கரங்களினாலே தண்ணீரை போல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தேவனுடைய வசனம் பலமாய் நிரூபிக்கப்பட்ட காலம். On voit qu'à travers les mains de Paul, la parole de Dieu a été fortifiée. Il y a eu des miracles à travers ses mains. ஆனால் பவுல் சொல்லியிருக்கலாம், வேற இந்த உபத்திரத்துக்குள்ள நான் போகணும் என்ன விடுவியும் என்று கேட்டிருக்கலாம். Paul aurait pu demander pourquoi est-ce que je devrais passer à travers les tribulations. Délivre-moi, Seigneur. ஆனா பவுல் தேவனுடைய திட்டமும் தரிசனமும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மூலமாகத்தான் நிறைவேற வேண்டும் என்கிறதுல பவுல் தெளிவுள்ளவராயிருந்தார். Mais Paul avait compris, il a eu la révélation que c'est à travers ces tribulations que je vais devoir passer pour pouvoir faire la volonté de Dieu. சரி, இன்றைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? இப்படிப்பட்ட உபத்திரவத்துல கடந்து சென்னா நானும் நீங்களும் நிலைக்குமா இருக்கிறது கேள்விக்குறி. Est-ce qu'aujourd'hui, c'est une question que je me pose, est-ce que nous serons sur pied si nous passons à travers ces tribulations? ஆனா கர்த்தர் உங்களை அழைத்ததையும் தெரிந்து கொண்ட நாளிலே இருந்து சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நாம வழி விலகி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூட சொல்வதற்கு தயங்கினவர்களாய் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். Mais aujourd'hui, sur des petites choses, des petits problèmes, aujourd'hui, nous perdons pied, nous nous égarons de la voie du Seigneur et nous demandons si je suis réellement sauvé. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையில தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இதை நான் மறக்கிறதுனால் எனக்கு உரிய உரிமை இழந்தாலும் பரவாயில்லை, நான் தேவனுடைய பிள்ளை என்கிறதுல நிற்கிறதுல தவறி இருக்கிறீர்கள். Combien de personnes parmi vous vous êtes égarés, vous êtes trompés, que lorsqu'il fallait prendre des décisions pour pouvoir rester dans la volonté de Dieu, nous nous sommes égarés. எங்களுடைய வாழ்க்கையில நாம் வசனத்துக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் நிற்போமா இருந்தால் நிச்சயமாய் நாம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம், ஒரு சிலரால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுவோம். Aujourd'hui, certainement, si nous restons fermes dans la parole de Dieu, c'est sûr qu'aujourd'hui nous ne serons pas acceptés par toutes les personnes, uniquement par certaines personnes. பவுலுடைய ஊழியங்களோடு எங்களை ஒப்பிட முடியாது. Nous ne pouvons pas comparer notre ministère à celui qu'a fait Paul, அப்படிப்பட்ட தேவ மனுஷன் parce que c'était un homme ainsi. 9 வரங்களும் கிருபையாய் அவர் மூலம் வெளிப்பட்டது. Les 9 dons se révélaient en lui par la grâce de Dieu. ஆனா கர்த்தர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. Mais on voit que Dieu ne fait pas de favoritisme. இன்றும் நாம் அவருடைய சுவிசேஷத்திற்காக அவருக்காக நாம் நிற்போமானால் தேவன் எங்களை பயன்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Aujourd'hui nous restons fermes dans l'évangile. Aujourd'hui le Seigneur est fidèle pour pouvoir nous utiliser. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பவுல் என்ன சொல்லுகிறார்? அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Que dit dans 2 Timothée verset 3 chapitre 12 que toutes les personnes qui sont appelées à vivre pour Dieu auront des tribulations. வார்த்தை என்ன சொல்லுகிறது? நாம் தேவ பக்தியாய் நடக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் எங்களுக்குள்ள இருந்தாலே அங்கே என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய வேலை செய்கிற இடத்துல, என்னுடைய சமுதாயத்துல நொறுக்குதல் ஆரம்பித்து விடும் என்று தான் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. Si nous avons un réel désir, un désir profond de pouvoir vivre pour Dieu, la Bible dit que des tribulations commenceront dans notre vie. ஆனா பரிதாபமான காரியம் என்ன? எங்களுடைய வாழ்க்கை ஒரு சமரசமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். Aujourd'hui, qu'est-ce que nous faisons? Nous vivons simplement une vie de bonnes œuvres. ரட்சிக்கப்பட்டவனை கண்டா பிரசரோடு இருக்கிறோம், ரட்சிக்கப்படாதவனை கண்டா அவனுடைய பாசையில ஊழியம் செய்வதாக கதைக்கிறோம். Aujourd'hui, quand nous voyons un homme chrétien, nous disons praise de l'autre, mais lorsque nous voyons quelqu'un du monde, nous parlons comme lui. ஆறு காணல, ஊழியர்கள் காணல, எங்களை நடத்துறவங்க காணல, ஆனா தேவன் காண்றார் என்ற நினைப்பு கூட இல்லாதவர்களை நாங்கள் வாழ்றோம். Pourquoi nous agissons comme ça? Parce que nous disons que les autres serviteurs de Dieu ne sont pas là, ils ne nous voient pas, mais nous oublions que Dieu nous voit. ஆகவே எங்களோட வாழ்க்கையில நம்ம திருச்சபையில இருக்கிறதுனால கர்த்தருடைய 2வது வருகையில நாங்க பங்கடைவோம் என்று நாம் கனவு காணக்கூடாது. Et nous ne devons pas oublier que nous faisons partie d'une église et que la seconde venue du Seigneur Jésus-Christ arrive. அவ எங்களுடைய வாழ்க்கையில நம்ம தேவ பக்தியாய் தேவனை
வாழ்க்கையில எதிர்ப்புகளை சம்பாதிப்போம், அவமானங்களை சம்பாதிப்போம். எங்களோட வாழ்க்கையில நாங்க மற்றவர்களால் மதிக்கப்படாத சூழ்நிலை கூட வரும். Si nous commençons à vivre pour Dieu réellement, sincèrement, alors certainement qu'il y aura des tribulations dans notre vie, des personnes qui se leveront contre nous. ஆகவேதான் பவுல எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. C'est pourquoi tout le monde n'a pas accepté Paul. ஆனா பவுல் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தெரிஞ்சும் கூட அவர் தனக்கு உரிய அந்த அழைப்பை நிறைவேற்றி முடித்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ்ந்து முடித்தார். Même si Paul savait que il ne serait pas accepté par tout le monde, il a fait le ministère de Dieu jusqu'à la fin. ஆகவே நீங்க பார்க்கலாம், நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில வருகிற எல்லா துன்பங்களுக்கும் நெருக்கங்களுக்கும் தேவன் பதில் தருவார் என்கிற அந்த காரியத்துல கவனமா இருக்கும். Nous devons faire attention, être vigilants sur le fait que n'importe quel problème, difficulté que nous allons rencontrer, le Seigneur nous donnera une réponse. சரீர பிரகாரமான காரியங்களா இருக்கலாம், நாங்கள் சந்திக்கிற தேவைகளா இருக்கலாம். Que ce soit les difficultés, les problèmes concernant notre santé ou concernant nos besoins. இப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வருகிற பொழுதும் இந்த மாறாவிய கூக்குரல் கேட்கத்தக்கதான அந்த குழந்தைகள் எல்லாரையும் கொல்லாம தேவன் தடுத்திருக்கலாம் தானே. Aujourd'hui, nous pouvons nous dire que le Seigneur aurait pu empêcher de sorte que tous les enfants de Jérusalem ne soient pas tués ce jour-là. தன்னுடைய மகத்துவமான சுவிசேஷத்தை பரப்பின சீசர்களுடைய மரணத்தை இயற்கையா எழுதாதபடிக்கு அவர்கள் இயற்கைக்கு முரணாக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதை தடுத்திருக்கலாமே. Le Seigneur aurait pu faire en sorte que les disciples auraient pu mourir d'une mort naturelle. ஆரம்ப காலத்துல இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்கள சிங்கங்களுடைய வாய்கள்ல போட்டாங்க. விளையாட்டு அரங்கங்கள்ல சிங்கங்களை கொண்டு வந்து அவங்களை பசிக்கு சாப்பிடுறத பார்த்து அரங்கங்கள்ல இருந்து மகிழ்ந்தாங்க. அதை கர்த்தர் நிறுத்தி இருக்கலாமே, ஏன் அதை தேவன் அனுமதித்தார்? Le Seigneur aurait pu empêcher que les lions se propagent dans le royaume. மிஷனரிமார்களை எல்லாம் நெருப்போடு வச்சு கொளுத்தினார்களே, அப்பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கலாமே, ஏன் கர்த்தர் அதை அனுமதித்தார்? Le Seigneur aurait pu faire en sorte que les personnes qui ont été tuées, ont été brûlées, auraient pu être sauvées. ஆனா பழைய ஏற்பாட்டுல சாத்ராக் ஆபேத்நேகோ அவர்கள் தானியேல் சிங்கத்துல போட்ட பொழுது, அக்கினியில போட்ட பொழுது அவர்கள் ஜெபித்தார்கள், விடுதலை ஆனார்கள் என்று அந்த வசனத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கும் அப்படி கர்த்தர் என்னை நடத்துவார் என்று நம்பி விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். Aujourd'hui, il y a beaucoup de personnes qui, même à travers les histoires de la Bible, comme le fait que Shadrach, Meshach et Abednego ont été sauvés des flammes, même à travers ces versets, ils ont du mal à avoir foi en Dieu. வேதம் நமக்கு கிளியராய் சொல்லுகிறது, அநேக உபத்திரவங்களின் ஊடாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்கிறது தேவன் தனக்குரிய பிள்ளைகளுக்கு வைத்த திட்டம் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. Nous ne devons pas oublier que c'est la volonté de Dieu que nous traversons les tribulations pour pouvoir rejoindre le royaume de Dieu. இன்றைக்கு உண்மையா இதுல இருக்கிற நாங்க எங்களுக்கு என்ன கரைச்சல் படுத்தி இல்லாவிட்டா யாராவது இயேசுவை பின்பற்ற வேணாம் என்று சொல்லி எங்களை பயமுறுத்துவாங்களா இருந்தா, உங்களை நாங்கள் சுற்றுவோம் என்று சொன்னா என்னையும் போட்டு தான் சொல்றேன், எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்துக்காக நம்ம உயிரை கொடுக்க தயாரா இருக்கிறோம்? Si aujourd'hui des personnes arrivent et se présentaient et nous disaient de rejeter l'évangile, combien de personnes aujourd'hui vous rejetterez et combien de personnes résisteraient, y compris moi? இதை கேட்டுக்கிறீங்களா? Est-ce que vous avez entendu இதை cela? சிந்திச்சு இருக்கிறீங்களா? Est-ce que vous avez pensé à இதை cela? யோசிச்சு இருக்கிறீங்களா? Est-ce que vous avez pensé à cela? சுவிசேஷத்துல பெருமதி அப்படிப்பட்டது. Parce que l'évangile a une valeur très précieuse. இயேசு கிறிஸ்துவ மறதலை நான் சிங்கத்துக்குள்ள போட மாட்டேன் என்று சொல்ல, குடும்பமா பிள்ளைகளோடு அணைந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக உயிரை விட்ட இரத்த சாட்சிகள் மூலம் தான் இந்த சுவிசேஷம் இந்த நாள் வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது என்கிறது. இதில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறீங்களா? Est-ce qu'aujourd'hui vous connaissez, vous savez que c'est à travers les sacrifices de beaucoup de personnes qu'aujourd'hui nous sommes assis à cette place et que nous avons accepté l'évangile. நாம் ரட்சிப்பை அவ்வளவு இலவமா எடுத்ததுனால நாம் தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, விசா கிடைக்கல, எங்களுக்கு வீடு கிடைக்கல, இதனால சபைக்கு வரமாட்டோம் என்று சொன்ன அநேகர் இந்த இடத்துல இல்லைன்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். Je vous le dis clairement que c'est parce qu'ils n'ont pas réellement compris la valeur de l'évangile qu'aujourd'hui, lorsqu'il y a un petit problème où je n'ai pas eu le titre de séjour, où mes besoins n'ont pas été satisfaits, qu'aujourd'hui ces personnes ne sont pas assises dans cette église. இந்த சுவிசேஷம் எனக்கும் உங்களுக்கும் வந்தது ஏதோ
அது பஞ்சமெத்தையில வரையில முட்களும் கரடுமுரடுகளும் அநேகருடைய இரத்த வெள்ளத்தில தான் இந்த சுவிசேஷம் என்கிற வார்த்தை வந்தது என்கிறத இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் இறக்கிற வரைக்கும் நீங்கள் மறக்கக்கூடாது. Nous ne devons pas oublier, et je le dis au nom de Jésus, que c'est à travers beaucoup de sacrifices, beaucoup de personnes ont donné leur vie afin que nous puissions obtenir l'évangile aujourd'hui. அப்படிப்பட்ட உன்னதமான அப்படிப்பட்ட மேன்மையான சுவிசேஷத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளை அழைப்பதற்காகத்தான் இயேசுடைய தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டபடி அவர் எங்களை அழைத்து கொண்டு போவதற்கு வருகிறாரே ஒழிய ஏதோ ஆங்காங்கே எங்களுடைய விருப்பத்தின் படியும் எங்களுடைய சுகத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் ஆதாய தொழிலுக்காக சபையை நடத்தி கொண்டு தேவர்களை எடுப்பார் என்று கனவு கண்டு கொண்டிருப்போமானால் நாம் எல்லாரையும் பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது. Nous ne devons pas oublier que ce n'est pas par mon travail ou par mes propres biens ou par moi qu'aujourd'hui je suis assis dans cette église, mais qu'un jour le Seigneur Jésus-Christ arrivera sur la terre afin que je puisse aller avec Dieu dans le royaume de Dieu à travers l'évangile. Nous avons négligé la parole de Dieu et l'évangile. குடும்ப பிரச்சனை, கணவரோட பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, பிள்ளையோட பிரச்சனை என்றா நாம தேவனுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காத இருக்கிறதுக்கு என்ன காரியம் தெரியுமா? உங்களுக்கு அந்த சுவிசேஷத்திலே வேல்யூ பெருமதியை உணராதவர்களாக இருக்கிறீர்கள். Aujourd'hui, pourquoi est-ce que vous avez des problèmes avec votre famille ou pourquoi est-ce que vous avez des problèmes avec votre femme ou avec la famille? C'est parce que vous n'avez pas encore réellement compris la grandeur de l'évangile. பேதுரு அழகாக சொல்லுவார், வழியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படவில்லை, நீங்கள் விலை மதிப்பற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த இரத்தத்துக்கு பெருமதி தேவனுடைய பிள்ளைகளே நானோ நீங்களும் செலுத்த முடியாது. அது தேவன் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எங்களுக்காய் கிரயமாய் தந்திருக்கிறார். Aujourd'hui, ce n'est pas par l'or ou par l'argent que nous avons été sauvés, mais par le sang précieux de Jésus-Christ qu'aujourd'hui nous avons été sauvés, que nous sommes assis à cette place. எங்களுக்குள்ள அந்த வைராக்கியத்தை ஆவியானவர் போடுவாரா? Que le Seigneur nous fortifie. எங்களுக்குள்ள ஒரு பாரத்தை ஆவியானவர் போடுவாரா? Il nous donne un soif. சபை வாழ்க்கையை அலட்சியம் பண்ணுற ஒரு நாட்கள் எங்களுக்கு எடுக்கப்படுவாராக. Depuis les temps où nous avons négligé l'église et la parole de Dieu, ஆராதனைக்கும் ஆராதனை காரியங்களுக்கும் அலட்சியமாய் இருக்கிறதை கர்த்தர் எடுக்கப்படுவாராக. que toutes les fois où nous avons négligé le culte, toutes ces choses que le Seigneur enlève. நேரம் கிடைச்சா மட்டும் ஆராதனை, வேலை இல்லாம மட்டும் ஆராதனை என்று நானும் நீங்களும் விருப்பமான நான் சொல்லுவேன், அந்த சுவிசேஷத்தின் மேன்மையை நீ உணராதவனாய் இருக்கிறாய். Si aujourd'hui vous venez à l'église seulement parce que vous avez du temps et que lorsque vous avez un travail vous ne venez pas, c'est que vous n'avez pas réellement compris l'évangile. சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்பட்டதனால்தான் முதலாம் நூற்றாண்டுல இந்த உலகம் சுவிசேஷங்களை கண்டு பயந்தது, சுவிசேஷங்களை கண்டு சொல்றது, உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் விரும்புகிற அந்த மெய்யான சுவிசேஷத்தை அவர்கள் கொண்டு போனார்கள், அதன்படி பிரசங்கித்தார்கள். C'est parce qu'autrefois les disciples et les personnes qui ont obtenu le salut comprenaient et recevaient et avaient la foi dans l'évangile qu'aujourd'hui nous avons pu être sauvés, qu'au premier siècle ils ont pu changer le monde. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நாம இருளுக்கு உரியவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டிருக்க தாய் தகப்பன் உங்களுக்கு தைரியமா சொல்றேன், சின்ன வயதில இருந்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை இருளோட சம்பந்தப்பட்டது அல்ல. நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற, நீ அவிசுவாசமான தேவன் இல்லாத எவரோடும் உங்க வாழ்க்கையோ உங்க பாட்டிலோ இருக்க முடியாது. தாய் தகப்பன் நீங்க சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும். Vous, parents, vous devez enseigner l'enfant dès le plus jeune âge qu'il ne fait pas partie de l'obscurité, qu'il a été sauvé, qu'il a été prédestiné, mis à part pour la volonté de Dieu. எல்லாத்தையும் நாம கேட்டுட்டு நாம பிள்ளைகளை திருமண காரியத்துல வெல்டி அடிச்ச போற எத்தனையோ பெற்றோர் இன்றைக்கும் இந்த சபையில மாத்திரம் இல்ல, யூரோப்பில எல்லா தேசங்களிலேயும் இந்த காரியம் தான் சத்திரமா இருக்குது. Aujourd'hui, en écoutant tout cela, nous les parents, combien de parents avons fait des erreurs lors du mariage de nos enfants? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை பிரதர். Il n'y a aucun point commun entre l'obscurité et la lumière. நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சரியாய் வாழ்ந்தால் உபத்திரவங்களை சந்திச்சாதான் தேவனுடைய வருகையில காணப்படும். Aujourd'hui, il faut que nous traversions les tribulations, que nous connaissions les problèmes pour pouvoir aller dans le royaume de Dieu. நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று சொல்லி ஒரு சபையில இருக்கிறதுனால அவருடைய வருகையில காணப்படுவோம் என்று நம்ம கனவு கண்டுட்டு இருக்க முடியாது. Nous ne devons pas rêver en croyant que nous faisons partie d'une église, alors nous irons vers le royaume de Dieu. உண்மையா நீங்க மீட்கப்பட்டிருப்பீர்களானால் நான் சொல்லுகிறபடி எங்களுடைய ஆசை இச்சைகள் எல்லாம்
சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் Vous அழைக்கப்பட்டிருக்கிறோம். avez été appelés à crucifier tous vos désirs et vos convoitises sur la croix et appelés à vivre pour Jésus. தேவன் கிருபை பாராட்டுவாராக. Que le Seigneur nous donne grâce. என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு இந்த சுவிசேஷத்தை உணர்ந்து அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவர் தன்னுடைய ஜீவனை எனக்காய் கொடுத்திருக்கிறார், அவருடைய மீட்புக்கு அவர் செலுத்தினது தன்னுடைய ஜீவனை ரத்தத்தை என்கிற அந்த பெருமதியை உணர்ந்து நம்ம இனி வர்ற காலங்களில் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். Si vous connaissez réellement la valeur précieuse que le sang de Jésus-Christ a été donné pour que nous soyons sauvés, si vous connaissez cette vérité, alors vous êtes appelés à fêter les événements qui vont arriver dans les prochains jours. இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்ததான ஒரு பாரம், நான் அவரோடு காணப்பட வேண்டும், நான் அவரோடு நித்திய நித்தியமாய் வாழ வேண்டும். தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். எந்த போராட்டமும் அவமானமும் வந்தாலும் தேவன் என்னை மீட்ட அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்கிற ஒரு தீர்மானத்தோடு செயற்பட பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கிருபை தருவாராக. Que le Seigneur nous fasse grâce pour que nous offrons notre vie à vivre pour le salut que le Seigneur nous a donné. நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து வருவார். Certainement Jésus-Christ viendra sur terre. இன்றைக்கு 2000 ஆண்டுகளாயிற்று என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வரவில்லை என்று சொல்லி விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனவர்கள் அநேகர். Beaucoup de personnes se sont trompées, détournées de la foi parce qu'ils pensent que ça fait plus de 2000 ans, mais Jésus-Christ n'est pas encore arrivé, ils se sont détournés de Dieu. ஆனா பேதுரு சொல்லுவார், அவருக்கு 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் ஒரு நாள் 1000 ஆண்டை போலவும் அப்படியாயிருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது 2 நாட்களாக இருக்கிறது. Si pour Jésus, comme dit dans le livre, que si pour Jésus-Christ un jour ça paraît 1000 jours et que 1000 jours ça paraît un jour, en 2 jours seulement nous pouvons aller au paradis. அதே வேதம் சொல்லுகிறது, அநேகர் மனம் திரும்பும் பொருட்டாய் நீடிய பொறுமை உள்ளவராய் என் நிமித்தம் உன் நிமித்தம் அவர் தாமதப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Mais à cause de vous et à cause de moi, afin que toutes les personnes sur la terre soient sauvées, il attend, il patiente. ஆமே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் முற்றும் தேர்ந்தவர்கள் அல்ல, ஆனால் சத்தியம் எங்களை நோக்கி வருகிற பொழுது ஒரு சிறு பிள்ளை எப்படியாய் ஒரு தாயுடைய அரவணைப்புக்குள்ளே பசிக்கிறது என்று சொல்லுகிற பொழுது தன் தாயை சார்ந்து கொள்கிறதோ அதே போல நாம் தேவனை சார்ந்து கொள்ளும் பரிசுத்த ஆவியின் நடத்தலுக்கு எங்களை விட்டு கொடுத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்வில நான் தவறே இருந்தார், நான் உண்மை வெளிப்படுத்தி மேன்மைப்படுத்தி வாழ்றதுக்கு நான் வக்கப்பட்டிருந்தேன், என்னை மன்னியம் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். De la même manière qu'un petit enfant, lorsqu'il a faim, va vers sa mère, de la même manière, lorsque nous avons faim, nous devons aller vers le Saint-Esprit, lui demander pardon pour nos péchés et de se reposer sur le Saint-Esprit. எங்களுடைய வாழ்க்கையில தேவனோடு நடக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேதம் சொல்லுகிறபடி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிரச்சனைகளுக்கு மேலாய் ஆளுகை செய்கிற அவருடைய வல்லமை, அவருடைய ஆதீனம், அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எங்களை இன்னும் அவர்கிட்ட கிட்டி சேர்க்க தள்ளுமோ ஒழிய தேவனை விட்டு எங்களை பின்னோக்கி செல்லாது. Lorsque nous sommes lorsque nous dirigeons vers la parole de Dieu et que le Saint-Esprit se repose sur nous, peu importe les tribulations, les problèmes, les difficultés que nous allons rencontrer, le Saint-Esprit ne permettra pas que nous éloignions de Dieu. அதனாலதான் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை என்கிறது ஏதோ நேரம் கிடைத்ததால் நான் அவரை தேடுகிறதல்ல, இல்லாவிட்டால் நான் பொழுதுபோக்குக்காக அவர்கிட்ட வாழ்றதல்ல, இல்லாவிட்டால் மத சம்பிரதாய காரியங்கள் எங்களோட கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்கு 2 விஷயம். ஒன்று திருமணம் செய்யணும், 2வது அடக்காராதனை செய்யணும். இந்த திருமணத்துக்காகவும் அடக்காராதனைக்காகவும் சபைக்கு வாழ இல்லை, வாழ்ற நாளெல்லாம் தேவனுக்காக, தேவனுடைய ராட்சியத்துக்காக, அவர்களை ரட்சித்த மேன்மைக்காக வாழ்றதுக்கு நான் தேவனை நோக்கி வரவேணும் என்கிற அந்த விருப்பமும் வாஞ்சை உள்ளவர்களுமாய் நாங்கள் மாற அழைக்கப்பட்டிருக்கோம். நாம் தாவரம் வளர்ந்து தேவ சமூகத்தில் Nous ne devons pas venir à l'église juste pour un mariage ou pour un décès, mais nous devons venir à l'église pas seulement parce que nous avons du temps ou parce que je n'ai pas de travail, mais venir à l'église afin que nous puissions être en communion avec le Seigneur. ஆகவே நான் ஜெபம் செய்து மீதியான காரியங்களை நான் பாஸ்டர்கிட்ட கொடுப்பேன். தயவு செய்து கண்களை மூடிக்கொள்ளுவோம். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், தேவன் பேசுகிற தேவன். இன்றைக்கு அவருடைய வருகை எப்படி
இந்த உலகத்தில் அவருடைய முன்குறித்தலின் படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தாரோ, வாழ்ந்தாரோ, மரித்தாரோ, எங்களுக்காக உயிர்த்தெழுந்தாரோ, அவர் பரமேறும் போது சொன்னார், நான் எப்படி போகிறதை நீங்கள் காண்கிறீர்களோ அதே போல மகிமை பொருந்தினவராக, மாட்சிமை உள்ளவராக, முழு உலகத்தையும் ஆளுகை செய்யத்தக்க ஒரு நியாயாதிபதியாக, நியாயம் தீர்க்கிறவராக அந்த வருகிற அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நானும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை செய்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் விரோதமாய் எதுவும் செய்யாத படிக்கு சத்தியத்தை அறிகிற அறிவில் பெருக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, அந்த கீழ்ப்படுகிற பொழுது, சத்தியத்துக்கு நிற்கிற பொழுது அது அவமானமாக வரலாம், இல்லாட்டி இழப்பா வரலாம், இல்லாட்டி உங்களுக்கு நஷ்டம் கூட வரலாம். ஆனால் அது அந்த வேளையில மட்டும்தான். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால தேவ சமூகத்திலே சொல்லுகிறேன், உங்களோட மரணம் கூட சந்தோஷமாயிருக்கும், மரணம் கூட மகிழ்ச்சியாயிருக்கும். எத்தனை கிறிஸ்தவர்களுடைய மிஷனரிமார்களுடைய நீங்க வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம், சிரிச்சு கொண்டே அவங்க மறைச்சாங்க. ஏன் தெரியுமா? இனிவரும் இந்த உலகத்துல நாங்கள் படுற பாடுகள் இனிவரும் மகிமைக்கு அது ஒப்பானது அல்ல. இந்த உலகம் எங்களுக்கு ஒரு 60, 65, 70 வருஷம் தான். ஆனால் தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை என்கிறது அது நித்தியமானது, அது நிரந்தரமானது. அந்த பார்க்கிற கண்களை பரிசுத்தாவியானவர்களுக்கு திறந்தருள்வாரா, விசேஷமாக வளர்ந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு திறந்தருள்வாரா, தாய் தகப்பன்மாருக்கு திறந்தருள்வாரா. இன்னுமே நாங்கள் அதை குறித்து அறிவில்லாதவர்களாக, ஒரு மரண வீட்டில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நாம் எங்க போட்டாருன்னு அழக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அவர் கர்த்தரிடத்துல போயிருக்கிறார், அவர் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தாரு, அதுக்கு நான் சாட்சி என்று மனைவி சொல்லணும், கணவன் சொல்லணும், பிள்ளைகள் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் கர்த்தரங்கள் அழைச்சிருக்கிறார். இதுதான் மேன்மையான வாழ்க்கை, இதுதான் சுவிசேஷம் செய்தது. இந்த சுவிசேஷத்தின் மொழி எங்கெங்கெல்லாம் போயிட்டதோ அங்க பாரம்பரியங்கள் உடைக்கப்பட்டது, மத சம்பிரதாயங்கள் உடைக்கப்பட்டது. அங்க ரட்சிக்கப்பட்டவ அந்த தேசத்துக்கு, அந்த கிராமத்துக்கு ஒரு விளக்காக, ஒரு உப்பாக, மனைவியில் உள்ள ஒரு பட்டணமாக. பிசாசும் பயந்தா, மனுஷனும் பயந்தா அவன்கிட்ட போக. இன்றைக்கு நாங்க தான் பிசாசுக்கும் பயப்படுறோம், மனுஷனுக்கும் பயப்படுறோம். ஏன் தெரியுமா? உண்மையா நான் ரட்சிக்கப்படவில்லை, உண்மையா வசனம், உண்மையான சுவிசேஷம் நான் சந்திக்கல. சந்திச்சிருக்குமா இருந்தா நீ உன்னை பார்த்து தான் பயப்படணும் பிசாசு, உன்னை பார்த்து தான் பயப்படணும் மனுஷன். நாம அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான சுவிசேஷம் தான் எங்கள்கிட்ட தேடி வந்தது. அதால தான் பவுல் சொன்னாரு, இந்த இயேசுவை பற்றி நான் சொன்ன சுவிசேஷத்தை பற்றி தூதனாவது வேற சுவிசேஷம் சொன்னான், அவன் அழிக்கப்பட்டு போவான், அவன் இல்லாம போவான். அப்படி பயவாக்கியமான அந்த சுவிசேஷம் உங்களை சந்திச்சிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மேன்மையான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நடக்கும்.